இல்ல இதுதான் மக்கள் கேள்வி கேட்குறாங்க, இல்ல எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்கன்னா, அங்க தான் மத்திய அரச குறை சொல்றாங்கல்ல. இப்போ போதிய நிதிகள் வராம இருக்கிறதுனால இங்க ஒரு நிதி சுமை ஏற்படுது. இங்க நலத்திட்டங்கள் செய்யணும் அப்படின்னா, இந்த மாரி வரிகள உயர்த்த வேண்டியிருக்கு. உலக வங்கியிலேருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கு. இப்படின்னு ஏகப்பட்ட காரணங்கள். இப்போ இந்த பக்கம் அது வேலிட் பாயிண்ட்டா தானே மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா அத வேலிட் பாயிண்ட்டா? இந்த இடத்துல பல்பு சரியா எரியலைன்னா ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா, அதிமுக, பாஜக கூட்டணி தான் காரணம்னு சொல்லுவார். இந்த இடத்துல உங்க கேமரா சரியா வேலை செய்யலைன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அதிமுகவை பாஜக அழிக்கிறதுன்னு சொல்லுவார். இந்த பக்கம் உங்க டிவி வேலை செய்யலைன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அதிமுக பாஜகவின் அடிமைன்னு சொல்லுவார். தொடர்ந்து இவர் தமிழ்நாடோட முதலமைச்சரா இல்ல பாஜகவை எதிர்க்கிற பிஆர் ஏஜென்ட்டா தமிழ்நாடு வேலை செய்யறாரான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா இவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும்போது எல்லாருமே கலந்து ஆலோசித்து தான் தேர்தல் அறிக்கை தயார் பண்றீங்க. ஒவ்வொரு வருஷம் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டில் பட்ஜெட் வெளியே வருது. அது ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இருக்கு, யாரு வேணா பார்க்கலாம். அப்ப நீங்க உங்க பட்ஜெட்டை பார்த்து நிதிநிலைமை என்னன்னு தெரிஞ்சுதான் உங்க தேர்தல் அறிக்கையை நீங்க தயாரிக்கணும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது பாலாரும் தேனாரும் போகும், எது வேணா பண்ணிடுவோம், எல்லாமே பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே நிதி சுமை இருக்கு அப்படிங்கறத ஆரம்பிச்சு தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நிதி சுமை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப அது எப்பேற்பட்ட பொய் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இங்க யார் ஆட்சி பண்றோம்? நாங்க ஆட்சி பண்ண காலத்துலயும் கூட தான் இதுக்கு முன்னாடி இங்க ஆட்சி பண்ணியிருந்தோம். நாங்க ஒண்ணு மத்திய அரசு குறை சொல்லி எதுனாலும், நாங்க கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, எங்களுக்கு முதல்வராக நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நாங்க என்ன பண்ண முடியும் தானே பண்ணோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்தையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்யூஷனே சொல்ல மாட்டாங்க.